குமார். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பாடைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். டூ வீலர் ஓட்டும்போது சரியாக தெரியல, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு முருகன் ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. டாக்டர் அரவிந்த் சார் பாருங்கள், நல்லா பண்ணுவார், நீங்கள் அவர் போய் ரிவ்யூ போங்க அப்படின்னாங்க. அப்போ செக்கப் வந்தேன். வந்த உடனே டாக்டர் பார்த்தேன். டாக்டரோட கோஆப்ரேஷன் எல்லாமே ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்தது. அவர் நல்லா ரெண்டு கண்ணையும் நல்லா செக் பண்ணிவிட்டு டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் ரெண்டு கண்ணும் வந்து கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணால் பெட்டராக இருக்கும், இல்லைன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார் அப்படின்னாரு. சரி, டாக்டரோட அட்வைஸ் பிரகாரம் நான் என்ன பண்ணேன், சரி நான் அப்படியே பண்ணிக்கலாம் சார் அப்படிங்கும்போது அப்புறம் டாக்டர் ஷெடியூல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கண்ணெலாம் நல்லா பார்த்துட்டு நல்லா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் சர்ஜரிக்கு வந்து டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வாங்க, பார்த்துட்டு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்க. அதே மாதிரி நான் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு ஃபிட்னஸ்லாம் பார்த்துட்டு ஓகே நீங்கள் சர்ஜரிக்கு ஃபிட்னஸ் பண்ணிக்கலான்னும் போது அப்புறம் வந்து ஒரு கண் வந்து ஒன் டே பண்ணுங்க, ஒன் டே கழிச்சு இன்னொரு கண் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் மண்டே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கண் வந்து டாக்டர் ஆப்ரேட் பண்ணார். ரொம்ப நைஸ் ஆப்ரேஷன். எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பெயின் கூட இல்லை. எனக்கு அவர் ஆப்ரேட் பண்ண மாதிரியே தெரியல. நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார் எனக்கு தியேட்டரில் என்ன பண்ணுறோம் என்ன செய்ய போகிறோன்றது நல்லா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி திருப்பி அப்புறம் சர்ஜரி முடிச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் ஜஸ்ட் ஒரு அப்சர்வேஷன் மாதிரி படுக்க வச்சார். பார்த்துட்டு அப்புறம் அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணோன்னா என்னோடய ஐ வந்து நல்ல பிரைட்னஸாக இருந்தது. என்னால் நம்பவே முடியல. ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸாக நான் அந்த கிளாஸ் போட்டுட்ருக்குறேன். அந்த அளவுக்கு கூட எனக்கு ஒரு இது இல்லை, அவ்வளோ ஒரு கிளியாரிட்டியாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் அப்போவே டாக்டர்கிட்ட சொன்னேன், சரி உடனே எனக்கு மறுநாளைக்கு எனக்கு ஒன் டே கழிச்சு வெனஸ்டே எனக்கு வந்து இன்னொரு கண்ணு பண்ணிவிடுங்க அப்படின்னும் போது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஓகே சார் பண்ணிடலாம் சார் சொல்லிவிட்டு அதே மாதிரி திருப்பி வந்து நான் டாக்டர் வந்து பார்த்தேன். அப்புறம் இங்கே வந்து ரிசப்ஷன் வந்து நல்லா எனக்கு கோஆப்ரேஷன், நல்லா எனக்கு ஃபோன் பண்ணி சார் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு உங்களுக்கு வந்து கேஸ் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க, நாளைக்கு மார்னிங் 7 o'clock நீங்கள் வந்துடுங்க, எல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்கன்னா. அதே மாதிரி நான் வந்து அந்த முருகன் ஹாஸ்பிட்டலில் எனக்கு வந்து சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா பார்த்துட்டாங்க. நல்லா டக்கு முடிச்சுட்டு தேட்டருக்கு கொண்டு போயிட்டு சர்வீஸ் அங்கேயும் நல்லா இருந்தது. செகண்ட் திங் அந்த கண்ணு அதே மாதிரி சேம் இந்த கண்ணுக்கு எப்படி பண்ணாரோ அதை விட பெட்டராகவும் நல்லாவும் எனக்கு என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்ற மாதிரி நல்லா லெஃப்ட் ஐ பண்ணார். 2 ஐ பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணார், சேம் அதே மாதிரி அப்சர்வேஷன் வச்சுட்டு அட்டெண்டர் கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணார். பண்ணோன்னே பார்த்தோன்னா 2 கண்ணை பார்த்தோன்னா என் கண்ணை என்னால் நம்ப முடியல. அந்த அளவுக்கு நல்லா அக்யூரேட்டாக இருந்தது எனக்கு. என்னால் நான் டாக்டர்கிட்ட சொன்னேன், நானும் ஹாஸ்பிட்டல் ப்ரொஃபஷனாக இருக்கிறேன். நான் டாக்டர்கிட்ட சொன்னேன், சார் என்னோடய சைடில் எந்தெந்த பேஷண்ட்ஸ் வராங்களோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஏன்னா என்னோட திருப்தி வந்து நான் 4 பேருக்கு வரணும், எல்லோரும் வந்து ஹாப்பியாக இருக்கணும். கண்ணுன்றது சாதாரண விஷயம் இல்லை, நம்ம உறுப்பிலே மெயினானது ஹை தான், அதுதான் முக்கியமானது சொல்லிட்டு எனக்கு டாக்டரோட கோஆப்ரேஷன், இந்த கிளினிக்கோட கோஆப்ரேஷன், ஹாஸ்பிட்டலோட கோஆப்ரேஷன் எல்லாமே வெரி பெட்டர், வெரி நைஸ். நல்லா என்னோடய ஃப்யூச்சருக்கு இது வரைக்கும் நான் பார்க்காத அளவுக்கு என்னோடய ஹையில் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். தேங்க்யூ.